ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான சுண்ட வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அரை மூடி தேங்காய், ஒரு குத்தி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அடுப்பை வச்சுட்டு ஒரு வானல் எடுத்து வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு குத்து சுண்டவத்தில் வறுத்துக்கோங்க. அது வறுபடவுமே அந்த கலரும் மாறும், நல்லா மணக்கவும் செய்யும். அதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் நல்லா வறுத்தாச்சுன்ட்டு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு பிளேட்டில் அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சுண்டவத்தல் குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு பொரிஞ்சுன்னு ஒரு ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சுன்னு ஒரு ஸ்பூன் வெந்தயம், பத்து மிளகு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ரெண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு குத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பத்து பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி வேகிறது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா கிண்டி விடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, எல்லாம் தீஞ்சிரும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வறுத்து வச்ச சுண்ட வத்தல் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்ச புளி கரைசல் அதில் ஊற்றி நல்லா அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இன்று திருமணநாள் பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு திறந்து பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாம் அடி பிடிக்கும். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இறக்குற டைமில் கொஞ்சம் மல்லியில் சேர்த்துக்கோங்க. மல்லியில் சேர்த்துட்டு அதையும் கிண்டி விட்டுக்கோங்க. சூப்பரான சுண்டை வத்தல் குழம்பு ரெடி. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.